800 ரேட்டு போயிட்டு இருக்கு. நாட்டுல சமையார் சந்தை அடிச்சுக்க எந்த சந்தையும் கிடையாது. இடம்லாம் ஒண்ணுமே விக்கல. சரி 6000 இருந்து இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தஞ்சை மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சமயபுரத்தில் உள்ள ஆட்டு சந்தைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் அந்த சந்தை நடந்து இருந்துச்சு. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே இந்த சந்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாராச்சும் ஆடு வாங்குற மாதிரி இருந்தா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துருங்க. அப்பதான் ஆடு உங்களுக்கு பிடிச்ச ஆடா பார்த்து வாங்கிட்டு போக முடியும். ஆனா எங்க இருந்து வரீங்க? இருந்து வரப்பா. கேரளா இருந்து வரீங்களாண்ணா? ஆடுலாம் எவ்வளவு ஸ்டார்டிங் ஆகுது? 800 ரேட்டு போயிட்டு இருக்கு. கிலோ 800 ரேட்டு போறீங்களா? இதெல்லாம் நிர்ணயம் கிடையாது. சரி சரி. பெரிய ஆடுலாம் 800 ரேட்டு. சரிண்ணா. இந்த பல்லு 4 பல்லு 6 பல்லு இது மாதிரி ஆட்டுலாம் 650 ரூபா 700 ரேட்டு போகும். சரிண்ணா. எப்ப வியாபாரம் வந்து வாங்குறாங்களா? ஒரு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சந்தை கொஞ்சம் வீழ்ச்சியா தான் இருக்கு. ஆடெல்லாம் என்ன நின்றுட்டு இருப்பாரு. நேற்று நைட்ல இருந்து நின்றுருக்கீங்க. இப்ப முன்னாடி இப்ப தேவலாமா இல்ல அப்படியே டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. டவுன் ஆயிட்டு தான் போகுது. இதுக்கு தீபாவளிக்கு மேலதான் வேகமா இருக்கு வியாபாரம். இப்ப வாரம் வந்துருவீங்களா? வாரம் வேற எங்க வாங்க போவீங்க? உள்ள அரியலூர் போவோம், சிறுவாச்சூர் போவோம். சரிண்ணா. வேலை மேல மனப்பாரு. சரி ஓகே. சரி ஓகே. நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து வர்றேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து வரீங்க. எப்படின்னா ஆடு எல்லாம் எப்படின்னா போயிட்டு இருக்கு? நல்லா ஆடு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் ஆடு வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்தனால ஆடுதான் விக்குது. கெடாலாம் ஒண்ணுமே விக்கல. சரி கொண்டு வந்தா அப்படியே இருக்கு. விலையும் கொஞ்சம் அனுசரிச்சு கேட்க மாட்டாங்க யாருமே. நம்ம 10,000 ரூபாய் விலை சொன்னா அவங்க 6000 கேக்குறாங்க. ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. இப்ப வரப்ப எப்படி நிறைய பேர் வராங்களா? வர்றாங்க. நைட்டு தான் சந்தை கூடுது. கொஞ்சம் காலையில 6 மணி 7 மணி சந்தை கொஞ்சம் கழிஞ்சிருது. சரி. வேற எங்க போறீங்க? நாங்க எங்க ஏரியா சைடு திண்டுக்கல் மாவட்டம் சைடு தான் போவோம் சந்தைக்கு. அய்யலூர், மேலூர், நத்தம் அந்த ஏரியா சந்தை போவோம். இது எங்க வர்றது லாங். இந்த ஒரு ஊர் தான் நான் லாங் வர்றது. ஸ்டார்டிங் இருக்கு ரேட்டு? விலை இருக்கு நமக்கு 6000 இருந்து இருக்கு. அது 30,000 முடிய இருக்கு. சரி சரி. ஆனா நீங்க வியாபாரியா நீ வாங்க வந்துருக்கீங்களா? வாங்குவேன், ஆடு விற்பேன், சொந்த ஆடு கொண்டு வருவேன். சரி சரி. எவ்வளவு ஆடுலாம் போயிட்டு இருக்கு? ஆடு குட்டி வாங்கினா 1000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஆடு 1 வாரம் கூட ஆடு வாங்கலாங்க. தமிழ்நாட்டுல சமையார் சந்தை அடிச்சுக்க எந்த சந்தையும் கிடையாது. சரி சரி. ரொம்ப பெஸ்ட் ஆடு வாங்கணும்னா செம்பிளி ஆடு வாங்கினா சமையார் தான். சரி சரி. ரேட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரேட்ல ஒரு அளவு அனுசரிச்சு ஒரு வாரம் கூட விற்கும், ஒரு வாரம் குறைச்சி விற்கும். ரேட் அனுசரிச்சு. சரி சரி. மேபுரம் மலிவுக்கு மலிவு எல்லா இடத்துலயும் இந்த ஆடு வாங்க முடியாது. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து ஆடு வாங்குறாங்க. வளர்ப்புல எவ்வளவு பேர் நிறைய வாங்குறாங்க. ஆடு சேலம் வந்து கூட வாங்குறாங்க. ஆடு வந்து வாங்குறாங்க. சரி சரி. வரணும் எத்தனை மணிக்கு வரணும்? சீக்கிரம் வந்து வாங்கணும். வந்து விடிய கால சந்தை வந்து இப்ப நைட்டு சந்தை ஓபன் பண்றதுனால நைட்ல இருந்து சந்தை நடக்குது. 8 மணி 7 மணி சந்தை ஆரம்பிச்சது. 7 மணி எல்லாம் காலைல 9 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். சரி சரி. அதெல்லாம் ஆடு ஒரிஜினல் கொடியாடு ரெட்டை புட்டாடு எல்லாம் வாங்கலாம். சரி சரி. ஏமாத்தலாம் வேலை இல்ல. யாரும் ஆட்டு வாங்குறோம், நான் ஆட்டு வரேன் வாங்குறேன். வியாபாரம் வாங்குறோம். ஆட்டுக்கு 200 ரூபாய் சேர்த்து வச்சு கொடுப்போம். சரி ஓகே. ஆனா என்ன இந்த வரீங்க? அரியமானத்துல வரோம். அரியமானத்துல வரீங்களா? ஆடுலாம் எப்படின்னா ரேட் எவ்வளவு? ஆடு 8 ரூபா 10 ரூபா 15 ரூபா. சரி சரிண்ணா. 7 ரூபா 6 ரூபா. சரி. நீங்க என்ன விக்க வந்துருக்கீங்க வாங்குறது வந்துருக்கீங்க? விக்க வந்துருக்கிறோம். வித்தாச்சானா எல்லாம் ஓரளவு வாங்குறாங்களா? ரேட்லாம் கரெக்டான ரேட்டுக்கு?